நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய நடவடிக்கைக்கு எதிராக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் என பலரும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நாளைக்கு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி முழுக்க எல்லா நீதிமன்ற வளாகங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்கிற ஒரு விஷயத்தை வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் தன்னுடைய வழக்கில் தானே எப்படி ஒருவர் நீதிபதியாக உட்கார முடியும் என ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை நோக்கி பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற 7 நீதிபதிகளுடைய கூட்டறிக்கை அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி, இந்த வழக்கை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை கைவிட வேண்டும், இந்த வழக்கை தொடுத்திருப்பது என்பதே சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல என்கிற விஷயங்கள், விமர்சனங்கள் இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது ஜி.ஆர். சுவாமிநாதன் பேசி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. வேத நீதி சனாதனிக்கு எப்படி சட்டம் தண்டனை கொடுக்க முடியும் என்று பேசியதில் தொடங்கி ஒரு கார் ஏற்றி செய்யப்பட்ட கொலை வழக்கு, அது விபத்தின் மூலமாக ஏற்பட்ட, திட்டமிடப்படாத விபத்தின் மூலமாக நிகழ்த்தப்பட்ட கொலையிலிருந்து ஒருவரை காப்பாற்றியது, அதற்கு அவர் பேசியிருக்கக்கூடியது, நீதிபதிகளின் மீது பார்ப்பன விரோதிகள் என முத்திரை குத்துகிறாரா ஜி.ஆர். சுவாமிநாதன் என்கிற தொனியில் வைரலாகக்கூடிய வீடியோ. இதனுடைய பின்னணி, இந்த சம்பவங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலுவான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களின் மீது கண்டெம்ட் எடுத்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் அதே போல் நீதிபதி ராஜசேகர் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு அவருக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவர் வேறொரு வழக்கில் இருந்தார், அதில் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து போடுறாரு. அதை மாற்றின பிறகு அவரை வர சொல்லி சொல்கிறாங்க. அவர் போன பிறகு இந்த வழக்கில் நீங்கள் தான் ஆஜராகிறீங்களா? இல்லை, நான் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்துட்டேன், வேறு வழக்கறிஞர் ஆஜராகும்போது நீங்கள் எப்படி என்னை பற்றி நீ அப்படி பேச முடியும்? நான் வந்து மத ரீதியாகவும் ஜாதிய நோக்கத்தோட தான் தீர்ப்பு கொடுக்குறேன், நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார். அவர் பார்க்குறாரு, என்ன இவர் எதை குறித்து பேசுகிறாருங்கிற விஷயமே புரியலன்னும் போது நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், நீங்கள் வந்து ஒரு கோழை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியதாக வாஞ்சிநாதன் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன பார்க்க வேண்டியிருக்கு? அவர் சொல்லிட்டாரு, எனக்கு என் தரப்புக்கு நீங்கள் கேள்விகளை எழுப்புறீங்க, என்னங்கிறதே புரியல, எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நான் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன், கேள்விகளை நீங்கள் அடுக்குங்க, கொடுங்க, நான் கொடுக்குறேன், என் தரப்பு என்ன, எதை பற்றி பேசுகிறேன்னு புரியாமல் நான் எப்படி ஆர்கியூ பண்ண முடியும்னு கேட்ட பிறகு போகிறது. இப்போ இதற்கு பிறகு தான் நம்ம பேக்ரவுண்ட் ஒர்க்கை பார்க்க வேண்டியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்புகள் சார்ந்து விமர்சனங்களை வைத்து அவரினுடைய அந்த கண்டென்ட் ஆஃப் த லெட்டர் என்னங்கிறது, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டப்படி நீங்கள் சிட்டிங் ஜட்ஜஸ் மேலே புகாரோ அல்லது குற்றச்சாட்டோ வைக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தான் கடிதம் எழுத முடியும், அவர் தான் மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர். அப்படி ஒரு கடிதத்தை, ஒரு புகாரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ வாஞ்சிநாதன் அவர்கள் இதை கொடுத்த பிறகு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடிதம் யார் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு போனால் கான்ஃபிடென்ஷியலான கடிதம், அதை ஸ்கேன் பண்ணி சமூக வலைதளங்களில் பரப்புகிறாங்க. ஒரு பக்கம் என்னென்னா 2 வழக்கறிஞர்கள் வைத்திருக்கக்கூடிய குரூப்புக்குள்ளே அது பரவுது. அதை பரப்பிய ஒருவர் அதிமுக வழக்கறிஞர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்திருக்கு. இதை யார் பொது வெளியில் கொண்டு வந்தாங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சைபர் கிரைமில் புகார் கொடுத்திருக்கிறார் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். இது நம்ம இது வரைக்கும் பார்த்த பேக்ரவுண்டு. இப்போ அந்த கடிதத்தின் அடிப்படையில் அவர் கேட்குறாரா இல்லை வேற எதன் அடிப்படையில் கேட்குறாருங்கிற கேள்வி நமக்கு தெரியல. அதன் அடிப்படையில் அதை கண்டெம்ட்டாக, நீதிமன்ற அவமதிப்பாக, கிரிமினல் கண்டெம்ட் தான் எடுத்திருப்பாங்க. அப்போ உள்நோக்கத்தோடு சாதி ரீதியாக செயல்படுகிறார் என்று என்னை நீங்கள் விமர்சிக்கிறீர்களா என்கிற கேள்வி எழுப்பி அவர் இப்போது கண்டெம்ட் போட்டு திங்கட்கிழமை மதியம் 1:15 நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு அவர் இன் பர்சன், நீங்கள் நபராகவே வந்து ஆஜராக வேண்டும் அப்படின்னு உத்தரவை யார் இட்டிருக்கிறார் அப்படின்னா 2 நீதிபதிகள் அமர்வு, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அதே போல் ராஜசேகர் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு, இவங்க தான் இட்டிருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்விகள் எழுது அப்படின்னா, நேற்றைக்கு ஜஸ்டிஸ் சந்துரு, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சந்துரு ஆகட்டும், அதே போல் ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன், இன்னும் பல நீதிபதிகள், ஒரு 7 நீதிபதிகள் மேலே 8 பேர் அதில் இணைந்த அந்த கூட்டறிக்கையை விட்டிருந்தாங்க. அதில் ஒரு நீதிபதி அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் ஒப்புதல் கொடுக்கலன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டார். ஸோ அவரை தவிர மீதி 7 நீதிபதிகள் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கடிதம் அப்பீலுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஜஸ்டிஸ் சந்துரு, அதே போல் ஜஸ்டிஸ் கே சந்துரு, ஜஸ்டிஸ் ஜி ஹரிபரந்தாமன், ஜஸ்டிஸ் சி.டி. செல்வம், ஜஸ்டிஸ் அக்பர் அலி, ஜஸ்டிஸ் பி. கலையரசன், ஜஸ்டிஸ் எஸ். விமலா மற்றும் ஜஸ்டிஸ் எஸ்.எஸ். சுந்தர் ஆகிய 7 முன்னாள் நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அவங்க கொடுத்திருக்கிற கடிதம் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறது.
சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சி ரவிச்சந்திரன் ஐயர் வெர்சஸ் ஜஸ்டிஸ் பட்டாச்சார்ஜி 1995 கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பின்படி சுப்ரீம் கோர்ட்டு ஏதாவது ஒரு நீதிபதியினுடைய நடவடிக்கைகள் மீது விமர்சனம் இருக்கிறது குற்றச்சாட்டுனா சிஜிஐக்கு நேரடியாக எழுத வேண்டும்ங்கிறத குறிப்பிட்டுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது சீஃப் ஜஸ்டிஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை இன்ஹவுஸ் என்கொயரி போட்டு தான் நடத்தணும். அவர் அதை பொதுவெளிக்கு கொண்டு வர போகிறதில்லை. இப்படி இருக்கும் பொழுது பெண்டிங்காக நீதிபதியிடம் இருக்கக்கூடியதை அதில் அப்ராப்ரியேட் ஆக்ஷனாக அது நிலுவையில் இருக்கா என்ன ஏதுங்கிறது தெரியாத நேரத்தில் இந்த ப்ரொசீஜரே இன்னும் நடக்காத சூழலில் யஷ்வந்த் வர்மா வழக்கே அவங்க உதாரணத்தை காட்டுறாங்க. யஷ்வந்த் வர்மா பணம் வீட்டில் இருந்தது கொத்து கொத்தாக பல கோடி ரூபாய் எரிந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணாங்க, அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது போகிறது. அவங்களே ஆக்சுவலாக அந்த நேரத்தில் சோமோட்டோ எடுக்கிறாங்க. அது வெளியில் வந்த பிறகு குற்றச்சாட்டாக ஒரு வேளை போயிருந்தால் அவங்க இன்னும் 3 நீதிபதிகளை போட்டு விசாரிக்கிறாங்க. இப்படியான சூழல் இருக்கும்போது சீஃப் ஜஸ்டிஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் என் மேலே நீ புகார் கொடுப்பியா, அது ரொம்ப சிம்பிளாக பார்த்தா என் மேலே நீ புகார் கொடுப்பியா என்கிற ரீதியில் எடுத்திருப்பதாகவும் இது இன்டர்பிரட் செய்வதற்கு வழி இருக்கிறது. சம்பந்தப்பட்ட லாயருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சம்மன் கொடுத்து அப்பியர் ஆவதற்கும் சொல்லி இருக்கிறார்கள். அப்படிங்கிறத பார்க்கும்போது நாங்கள் இந்த புகார் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. குறிப்பாக அட்வொகேட் வாஞ்சிநாதன் அவர்கள் கொடுத்த புகாரே நிலுவையில் இருக்கும்போது இதை வந்து ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கான இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் இதை அப்பீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த வழக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கடிதமாக சொல்கிறார்கள். ஒன்று, நேரடியாக அந்த வழக்கை அவங்களே ட்ராப் பண்ணணும், அல்லது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தலையிட்டு அதை எடுக்கக்கூடாதுங்கிறத ஹோல்டு பண்ணணுங்கிறது இப்போதைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஸோ இதில் தான் இது ஒரு பக்கம் விவாதத்திற்கு போய்கொண்டிருக்கும் போதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள், அது வந்து ஏஐ வீடியோ கிடையாது, அவராக பேசியிருக்கிறார். பேசிய இடம் அதை யாரை எடுத்து லைவ் எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா தினமலர் நாளேடு அவங்களுடைய யூடியூப் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவர் பேசிய வீடியோங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வைரலான ஒரு காணொலியாக இருக்கிறது. அந்த காணொலியில் என்னுடைய சாரத்தை நம்ம சொல்லிடலாம். அவருக்கு தெரிந்த ஒரு சாஸ்திரிகள், அந்த சாஸ்திரிகள் சனாதன தர்மத்தின்படி வாழக்கூடிய ஒரு சாஸ்திரி. இந்த சனாதன தர்மப்படி வாழக்கூடிய சாஸ்திரியினுடைய தங்கை அமெரிக்காவில் இருக்காங்க. இங்கே சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு போகலாம் அப்படின்னு ஊருக்கு வராங்க. தங்கையோடு இவர் வெளியில் போகிறாரு. போயிட்டு வரச்சு அங்கே போய் கார் என்னமோ ஆகிடுது, கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. அங்கே பொட்டி கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருந்தவங்க யாரோ ஏற்றி அந்த பரிதாபப்பட்டவர் இறந்துடுறார். அவர் வந்து உயிரிழந்துடுறாரு. அப்போ நீங்கள் யோசிங்க, விபத்துங்க. அவங்க திட்டமிட்டு அது பண்ணலை, அது கொலை கிடையாது, கவனக்குறைவால் நிகழ்த்தப்பட்ட விபத்து. அவங்கக்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, அவங்க அமெரிக்காலே கார் ஓட்டக்கூடிய அளவுக்கு லைசன்ஸ் ஆஃபீஸை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. உடனே அவங்க அண்ணன் பார்க்குறாரு, இன்னும் 8 நாளில் 9 நாளில் தங்கச்சி அமெரிக்கா போகணுமே, வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு, நான் தான் ஓட்டி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைஞ்சிட்றார். தங்கச்சி பத்திரமா போயிடுறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைஞ்சு இந்த வழக்காக போகிறது. அவர் மீது எஃப்ஐஆர் போடுறாங்க. போகுது. அந்த நீதிபதி என்ன பண்ணுறாராம், அவர் சொல்கிறார், யார் இந்த சாஸ்திரிகள் சொன்னாராம், நான் பஞ்சகச்செல்லாம் கட்டிட்டு குடுமி வச்சுட்டு கோர்ட்டுக்கு போகிறேன், என்னை பார்த்து நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னும் போது ஆப்வியஸாக நான் தான் பண்ணினேன் அவர் ஒத்துக்கிறார். ஏன்னா அவருடைய செல்ஃப் அக்செப்டன்ஸ் தான் அந்த வழக்கில் நடந்திருக்கு. அவர் நான் பண்ணலன்னு இருந்தால் அப்போ வேறு யாரோ பண்ணியிருக்காங்கன்னு புடினா அது ஒரு வேளை தங்கச்சிக்கு போகலாமோன்னுட்டு அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்டன்ஸ் ஆஃப் கில்ட்டுங்கிற அடிப்படையில், ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் அவரே பண்ணிட்டாரு. இருந்த சாட்சிகள் எல்லாம் அங்கே இருந்தவங்க இந்த கார் தான் வந்து ஏற்றுச்சுன்னும் போது நான் லைசன்ஸ் வச்சுருக்கேன், அது எங்கள் வீட்டில் இருக்கிற கார் தாங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. 18 மாதம் கொடுக்குறாங்க. நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அந்த சாஸ்திரிகள் சொன்னதா இவர் சொல்கிறார், நானே ஒரு நீதிபதி தான் இருந்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அந்த சாஸ்திரிகள் சொன்னாராம், நான் பஞ்சகச்செல்லாம் கட்டிட்டு குடுமையெல்லாம் வச்சுட்டு இருக்கேன்னா அதை பார்த்துட்டு குடுமையெல்லாம் வச்சிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு 18 மாதம் கொடுத்துட்டாங்க. வழக்கமாக 6 மாதம் தான் கொடுப்பாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இப்போ நம்ம சிம்பிளாக கேட்க வேண்டிய கேள்வி, திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்றங்களில் வரும்போது குடுமி வைத்தவர்கள் வந்தால் அவர்களுக்கு கூடுதலான தண்டனை கொடுக்கக்கூடிய அமைப்பு முறை இருக்கிறது என்று ஒட்டுமொத்த ஜுடிஷியரி மேலே சார்ஜ் வைக்கிறாரா, இல்லை அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதி பார்ப்பன துவேஷி, பார்ப்பன விரோதி, அதனால தான் எதிர்க்க வந்து நிற்கிறவா குடுமி வச்சிருந்தா கூடுதலாக எக்ஸ்ட்ரா தண்டனை கொடுங்கோ அப்படிங்கிற நிலையிலிருந்து அவர் கொடுத்துருக்காருன்னு அந்த சாஸ்திரிகள் சொன்னதை ஏற்றுக்கிட்டு இவருங்க பதிவு பண்ணுறாராங்கிறது ஒரு கேள்வியாக நாம் வைக்க வேண்டி இருக்கிறது. அந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு அவருடைய பேச்சே தான் வழிவகுக்குது.
அடுத்தது இவர் அந்த கேஸில் உள்ளே போய் பார்க்குறாங்களாம், நேரில் யாருமே பார்க்கல, யார் ஓட்டினான்னு யாருமே பார்க்கல, ஓட்டினது அடையாளம் காண முடியல, கண்ணால் ஆக்சிடெண்ட்டை பார்த்தவங்க இருக்காங்க, பட் கண்ணில் இவங்க தான் ஓட்டிக்கிட்டு வந்து தான் ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு பார்க்க சாட்சி இல்லை, நாங்கள் இதை வச்சு வாதாடுறோம். பார்த்தா அப்பீலுக்கு போகும்போது அப்பீலுக்கு வர்ற என்னோட கிளாஸ்மேட்டு ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்காங்க, நாங்கள் வாதாடுறோம், யாருமே நேரில் பார்க்கல, அது இவர் தான் சொல்ல முடியாதுன்னு உடச்சி அவர் வெளியில் கொண்டு வந்துட்டோம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, சனாதன தர்மத்தை நம்ம காப்பாற்றினா சனாதன தர்மம் நம்மளை காப்பாற்றும்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அவர் அங்கு பேசியிருக்கிறார். அப்போ இந்த இடங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாக மறக்குது. இதில் அவர் பேசினதே எடுத்து போட்டிருக்கலாம், காப்பிரைட்டு கிளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கூடுதலாக யூடியூப்பில் அவங்க போட்டு அப்பீல் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகுங்கிறதுனால அவருடைய அந்த சாராம்சத்தை நான் பேசியிருக்கேன். அவர் இன்னும் கூட ரொம்ப ஸ்பஷ்டமாக பேசியிருப்பார். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆச்சா, இப்போ நம்ம கேட்கக்கூடியது, இந்திய அரசமைப்பு சட்டத்தை விட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சனாதனவாதிகள் எப்படி கன்விக்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்திய அரசமைப்பு சட்டம் விலக்கு கொடுக்கலங்கிறதுல இவருக்கு எதுவும் வருத்தம் இருக்கான ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அந்த சாஸ்திரிகள் தெரிந்தே தவறான திசையில் இந்த வழக்கை நோக்கி நகர்த்தி இருக்கிறார். யார் கொலை செய்தார் என்கிற உண்மை தெரிந்தும் அது ஒரு கான்ஸ்பிரசியாகவே அவரின் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், பொய்யாக ஏற்றுக்கொண்டதாக. ஆச்சா, ஒன்று. ரெண்டாவது, அந்த ஏத்தி கொல்லப்பட்டாரே, அந்த கொல்லப்பட்ட குடும்பத்துக்கு என்ன நீதி கிடைத்தது, எது உறுதி செய்யப்பட்டது என்பதை மனசாட்சி உள்ளவர்கள் யோசிப்பார்கள். இது லீகலி சரியா தப்பானா, சாட்சியங்கள் அடையாளம் சரியாக காட்டலைங்கிறத வச்சு உடைச்சிருக்காங்க, ஒரு தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. ஆச்சா, இப்போ இந்த வழக்கு மறு விசாரணை பண்ண முடியுமா இல்லையா, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, ஏன்னா இவர் வக்கீலாக இருந்தப்ப, இவர் இப்போ ஜட்ஜ் ஆகிட்டார், அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது, சம்மந்தப்பட்டவர் யார், இந்த சாஸ்திரிகள் இருக்காரா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம சிம்பிளாக கேட்க வேண்டியது, இப்படி ஆஃப் த ரெக்கார்டில் என் தங்கச்சி தான் ஏற்றி கொண்டுட்டா, பட்டு நான் அதை ஏற்றுக்கிட்டேன்னு உங்ககிட்ட உங்கள் கிளைண்ட்டு சொன்ன ஒரு விஷயத்தை இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி நீங்கள் பர்சனலாக கான்ஃபிடென்ஷியலாக வைத்திருக்க வேண்டும். அதை பொதுவெளியில் கூட்டம் கூட்டி டிவியில் வரணும்னு தெரிஞ்சோம், இல்லை யூடியூப்பில் வரணும்னு தெரிஞ்சோம், அத்தனை பேரை வச்சுக்கிட்டு சொன்னதுங்கிறதே ப்ரொஃபஷனலிசத்துக்கு எதிரானது என்கிற பார்வை, குற்றச்சாட்டு பகிரங்கமாக வைக்கப்படுகிறது. அதை வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் அதை வர காப்பாற்றினது போனது வந்ததெல்லாங்கிறத தாண்டி சனாதன வேத நீதி தான் அப்படின்னு அதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்தே விளக்க வேணுங்கிற ஒரு தரப்பை நோக்கி நீங்கள் நகரீங்களாங்கிற கேள்வியும் முன்வைக்கிறோம். இப்போ நேரடியான கேள்விகளுக்குள்ளே போனால், உங்கள் வழக்கை நீங்கள் எடுத்து விசாரிப்பது என்பது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது, இயற்கை நீதிக்கு எதிரானது. தன் வழக்கில் தானே வக்கீலாக ஒருவர் போகலாம், தன் வழக்கில் தானே நீதிபதியாக ஒருவர் உட்கார முடியாது, கூடாது. சட்டம், இந்திய அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்கிறதா? டக்குன்னு ரஞ்சன் கோகாய் அவர்களெல்லாம் உதாரணத்தை எடுத்துடாதீங்க. அவர் இன்னைக்கு பிஜேபி எம்பி தன் மீது கொடுக்கப்பட்ட பாலியல் புகாருக்கு தானே உட்கார்ந்து நீதிபதியாக அதில் சீனியர் ஜட்ஜாக உட்கார்ந்ததுங்கிறதெல்லாம் மிக மோசமான கேடுகட்ட இந்திய நீதித்துறையினுடைய வரலாற்றினுடைய ஒரு கருப்பு பக்கமாக அந்த ஒரு சம்பவம், அவருடைய நடவடிக்கை என்பது அந்த வழக்கில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ இது ஏன் நம்ம கேடு அப்படிங்கிறோம்னா, இந்த அதிகார துஷ்பிரயோகம் என்கிற இடத்தில் இருக்கிறது. நீங்கள் உடனே தனிப்பட்ட நபர்கள் அல்ல, அன்னைக்கு அப்படி ஒரு இடத்திற்கு துணை போன இந்திய நீதித்துறை அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம அதை விமர்சனமாக வைக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேட்கலாம், ஒரு நீதிபதி அப்படி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமான்னா, இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்த போது அதை சரின்னு சொன்ன 4 நீதிபதிகளை 50 ஆண்டுகள் கடந்தோம், 50 ஆண்டு ஜட்ஜ்மெண்ட்டு பின்னாடி தான் வந்துச்சு, 50 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட ஜஸ்டிஸ் HR கண்ணா தான் வரலாற்றில் நிற்கிறார். அவரோடு இருந்த மற்ற 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வெவ்வேறு வழக்குகளுக்காக புகழ்பெற்று இருக்கலாம், ஆனால் அவர்களை இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவினுடைய வரலாறு அப்படிங்கிறது எந்த இடத்தில் வைத்து நிலை நிறுத்துகிறது? அன்றைக்கு ஜுடிஷியரி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண போது இந்திரா காந்தியிடம் பெண்ட் பண்ணி போனது சரியாங்கிற விமர்சனத்தை இன்னைக்கு வரைக்கும் வைக்கக்கூடிய உரிமையை நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம கவனமாக பார்க்கணும். இப்போ ஒரு கேள்வி, உங்களுக்கு முன்பாக அல்லது இன்றைக்கும் இருக்கிற உச்சநீதிமன்றத்தை சார்ந்தவர்கள் இந்த மாதிரியான விமர்சனங்களை எப்படி எடுத்திருக்கிறார்கள்ங்கிறதுக்கு சில ரெஃபரன்சஸ் மட்டும், ஏன்னா நீதியரசருக்கு சைட்டேஷன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, சில ரெஃபரன்சஸ் மட்டும் பார்த்துடலாம். பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு தெளிவு வரும் அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்ம ஃபாஸ்ட்டாகவே கோத்ரூ பண்ணிடலாம், வெறும் அதனுடைய ஹெட்டிங்ஸை மட்டும் பார்ப்போம், உள்ளே இருக்கிறதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். ஜஸ்டிஸ் அபய சோகா அலைவாளர் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அபய சோகா மற்றும் உஜல் பயான் அமர்வு, கோர்ட் மஸ்ட் ஆல்வேஸ் ரிமைன் ஓப்பன் டு பப்ளிக் டிபேட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம்ஸ்
ஈவன் சப்ஜுடிஸ் இஷ்யூ கேன் பி டிபேட்டட் பை பீப்புள் அண்ட் பிரஸ் சுப்ரீம் கோர்ட் என்கிற செய்தி இருக்கிறது. சில வழக்குகள்லாம் கோர்ட்டில் இருக்க, அதை பற்றி பேச வேண்டாம், மெரிட்ஸ்குள்ளே போக வேண்டாம்னு சொன்னாலும் சப்ஜுடிஸை கூட விவாதிப்பதற்கு நீதிமன்றங்கள் என்ஷூர் பண்ணணும் என்று உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு சொல்லியிருக்கிறார்கள். ஆச்சா, அதே போல் மற்றும் ஒன்று, கோர்ட் ஷுட் நாட் கேக் கிரிட்டிசிசம் சே ஸ்டாப் கோர்ட் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்த உத்தரவு. விமர்சனங்கள் வருகிறது என்றால் அதை நீ வெளியிடவே கூடாது, அதற்கு தடை விதிக்கிறோம்னெல்லாம் நீதிமன்றங்கள் சொல்லக்கூடாது என்று இந்துஸ்தான் டைம்ஸ்ல ரிப்போர்ட் ஆன நியூஸ். அதுவும் 2025 வந்த செய்தி. ஜஸ்டிஸ் அபய சோகாவும் மே மாதம் ஜஸ்ட் ஒரு 2.5 மாதங்களுக்கு முன்பாக அவர் பேசியது அப்படிங்கிறது இருக்கு. அதே போல டெக்கான் ஹெரால்டில் 2024 வந்திருக்கக்கூடிய செய்தி, ஜட்ஜஸ் ஆர் ஹியூமன் பீயிங், பர்சனல் கிரிட்டிசிசம் மஸ்ட் பி அவாய்டட், சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா. பர்சனல் கிரிட்டிசிசம்னு யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி, சபார்டினேட் ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய விசாரணை நீதிமன்ற நீதிபதிகளின் மீது தனிப்பட்ட முறையில் சார்ஜ் வைக்கக்கூடாது, அவங்களுக்கான ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கும் என்று குறிப்பிடுவதே அதைத்தான். யாருக்கு அப்படின்னா ஜஸ்டிஸ் 3 நீதிபதிகள் அமர்வு உச்சநீதிமன்றத்தில், ஜஸ்டிஸ் அபய சோகா, ஜஸ்டிஸ் ஹசானுதீன் அமனுல்லா, ஜஸ்டிஸ் ஏஜி மசி ஆகிய 3 நீதிபதிகள். அந்த கேஸை ஆக்சுவலாக ஃபைல் பண்ணதே சோனு அக்னிஹோத்ரின்னு ஒரு அடிஷ்னல் செஷன்ஸ் ஜட்ஜு. டெல்லி ஹைகோர்ட் நீதிபதிகள் தன்னுடைய தீர்ப்புக்கு மாற்றி அவங்க கொடுக்குறாங்க, ரிவர்ஸ் பண்ணுறது அவங்களுடைய சட்ட உரிமை பார்வை. அப்படி பண்ணும்போது இந்த நீதிபதியின் மீது விமர்சனங்களை முன்வைத்ததற்காக எதிர்த்து போட்ட வழக்கில் இந்த கருத்தை குறிப்பிடுகிறார்கள். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற விசாரணை அமைப்பினுடைய நீதிபதிகள், சபார்டினேட் ஜுடிஷியரியை நீங்கள் மரியாதையோடு நடத்தணும்னு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பார்வை அது. அப்போ வழக்கறிஞர்களை ப்ரொசீஜரலாக அவரை வச்ச குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி எடுக்க முடியுங்கிற கேள்வி இருக்குது. இதை தாண்டி முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் பேசியிருக்கார். மை ஷோல்டர்ஸ் ஆர் பிராட் எனஃப் டு அக்செப்ட் ஆல் கிரிட்டிசிசம்ஸ் என்று அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச்சில் பேசியிருக்கார். ஜஸ்டிஸ் சி.டி. ரவிக்குமார் சமீபத்தில் ஓய்வு பெற்றவர், அவர் சொல்லியிருக்கார், பப்ளிக் டிஸ்கஷன் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆஃப் எஸ்சி வெர்டிக்ட்ஸ் கீ ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் லா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவையும் இதில் 3 நான் குறிப்பிட்ட 5ல் 3 கேஸில் குறிப்பிட்ட அப்சர்வேஷன்ஸோ கமெண்ட்ஸோ அதுக்கு பின்னால் வந்த வேர்டிக்லேயோ பார்ட்டாக இருக்கக்கூடியது, மீதி 2 வெளியில் பேசினது. இது எல்லாமுமே கருத்தில் கொண்டு இந்த வழக்கை ட்ராப் பண்ணணும். அதை விட மிக முக்கியமானது, உங்கள் வழக்கில் நீங்களே நீதிபதியாக உட்கார முடியாது. அது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கும் எதிரானது. சட்ட ரீதியாக இருக்க கிரே மேட்டரை வச்சு ரொம்ப விளையாட முடியாது. பார்ப்போம் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது. இந்த வழக்கு இதனுடைய நீட்சி, அதில் முழுக்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு நிற்க வேண்டிய உடன் நிற்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது ஜனநாயக சக்திகளுக்கானதாக இருக்கிறது. இது வாஞ்சிநாதன் அவர்களுக்கு எதிராக தனிப்பட்ட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் எடுத்திருப்பதாக நாம் பார்க்க முடியாது. நீதித்துறை தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை டிசன்ட்டுக்கு எதிராகவும் கிரிட்டிசிசத்துக்கு எதிராகவும் பயன்படுத்துகிறதா என்கிற கேள்விதான் தொக்கி நிற்கிறது. இதனுடைய அடுத்த கட்டங்கள் குறித்து அப்டேட்ஸோட சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.